10 டேஸ் ரோட் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆர்வி வாங்கி 10 டேஸ் கண்டினியூஸாக வந்து ரோட் ட்ரிப் போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்கே போகிறோன்றதுக்கு நான் ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. யூஎஸ்ல இதை தான் ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஸ்டேட்லேருந்து இதை ரீச் ஆகிறதுக்கு 3 டேஸ் எடுக்கும். 10 நாளைக்கு ட்ராவல் சைஸ் பேக்கில் வந்து எங்கள் 4 பேருக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸை டே 1 டே 2ன்னு போட்டு பிரித்து வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி தான் கேம்பிங் போயிட்டு வந்தோம். ஸோ எல்லா திங்ஸையும் எம்டி பண்ணிட்டு இந்த 10 டேஸ்க்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். ஏன்னா 2 ஃபேமிலி சேர்ந்து போகிறோம். எல்லா மீலுமே வந்து முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டிக் பண்ணி வச்சிட்டோம். எந்தெந்த பிளேஸ் போகிறோம், டே 1 எந்த பிளேஸ்க்கு போகிறோம், டே 2. ஸோ ஃபியூச்சர் வீடியோஸில் அந்த பிளான் எல்லாம் தேவையானாலும் ஷேர் பண்ணுறேன். இனிஷியல் டேஸ்க்கு தேவையான தண்ணி எல்லாமே ஃபுல் டேங்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த 10 நாளைக்கு தேவையான மீல் ப்ரிப்பேர் பண்ணோம்ல, ஸோ அதனால வந்து அதுக்கான திங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நான் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். நாங்கள் வந்து ஒரு சில நாள் வந்து கேம்ப் கிரவுண்ட்லையுமே ஸ்டே பண்ணுவோம், ஒரு சில நாள் வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவோம். ஹோட்டலில் ஸ்டே பண்ணும்போது காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வரும். கேம்ப் சைட்டில் ஸ்டே பண்ணும்போது நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சமைக்கிற மாதிரி. 10 டேஸ் வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.